அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கும் இந்த புதிய வருடம் உங்கள் அனைத்து தேவைகளும் சேவைகளும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரார்த்திப்பதோடு நீங்கள் தொடரப்போகும் இந்த கல்வியானது மிக சிறப்பாக வெற்றிகரமாகும். நீங்கள் நினைத்த எண்ணங்கள் அனைத்தும் இனிதே வெற்றியடைய என்னுடைய நாட்களில் எங்களுடைய நாட்டில் நடந்த இயற்கை பேரிடர் காரணமாக நிறைய பேர் உடைமைகளை இழந்தும் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகினாங்க. அந்த நேரத்தில் நிறைய பாடசாலை மாணவர்கள் கூட அவங்களுக்கான சகலத்தையும் இழந்துட்டு நிற்கதியாக நின்றிருந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுக்கு பேக் இருக்குதா, சப்பாத்து இருக்குதா, கொண்டு போகிறதுக்கு புத்தகங்கள் இருக்குதா, புக்ஸ் ஏதாவது எழுதக்கூடிய புத்தகம் இருக்கா, இல்லை அவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா, என்ன எதுன்னு எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் தவிச்சிட்டு இருந்தாங்க. பெற்றோராலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த மாதிரி இருந்த மாணவர்களுக்கான உதவிகள், அதுகள் அவங்களோட பாடசாலை பேக்காக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதுகளுக்கு தேவையான சகல பொருட்களையும் இன்றைக்கி நிறைய நல்லுள்ளம் கொண்ட உறவுகள் நிறைய பேர் அவங்களுக்கான உதவிக்காரம் நீட்டு இன்றைக்கி அதிகமான பாடசாலை மாணவர் இன்றைக்கி பாடசாலை செல்கிறாங்க. இந்த மாணவர்கள் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இலங்கை உறவுகளாக இருக்கட்டும், வெளிநாட்டு வாழ் உறவுகளாக இருக்கலாம், எல்லாருமே நிறைய உதவிகளை எதிர்பாராத அளவில் நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களால் தான் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் பாடசாலைக்கு சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த செகண்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி எங்களோட பாடசாலைக்கு ஒரு பாடசாலை குழந்தைக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு சப்பாத்து வாங்கி கொடுத்துருப்போம், 2 கொப்பி வாங்கி கொடுத்துருப்போம். இதை நீங்கள் திரும்ப இன்றைக்கு நீங்கள் யோசிக்கும் போது உண்மைக்குமே நான் செஞ்ச நல்ல ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேன், உண்மைக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசார உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் உதவிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற சரி நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே இன்றைக்கு பார்த்தாலும் நிறைய பேர் பாடசாலைமான பேக் கொடுக்குறாங்க, சப்பாத்து கொடுக்குறாங்க, நிறைய கொப்பி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சமூக வளர்த்தவங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. எனவே இந்த உதவிகள் மிகப்பெரிய ஒரு உதவி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு யோசித்ததையும் தாண்டி இன்றைக்கி நிறைய நல்லுள்ளங்கள் கொண்ட நிறைய உறவுகள் முன் வந்து என்னுடைய பாடசாலை மாணவ செல்வங்களுக்காக நிறைய உதவிகளை வழங்கியிருக்கிறாங்க. இந்த உதவிகளை வழங்கின என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய சினம் தாழ்த்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சக நலத்தோட ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், இன்னும் இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி உறவுகளை.